வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது இந்த சூப்பரான ஒரு கார தேங்காய் சட்னி. பொதுவா தேங்காய் சட்னில நம்ம பச்சை மிளகாய் போட்டு அரைச்சு செய்வோம். இன்னைக்கு வந்துட்டு நம்ம வரமிளகாய் போட்டு கொஞ்சம் காரசாரமா ஒரு தேங்காய் சட்னி செய்ய போறோம். இட்லிக்கு, தோசைக்கு, பொங்கலுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். சரி வாங்க டிலே பண்ணாம இந்த சூப்பரான கார தேங்காய் சட்னி எப்படி செய்யலாம் பார்க்கலாம். கார தேங்காய் சட்னிக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு இந்த மாதிரி தேங்காவை துருவி வச்சிருக்கேன். தேங்காய் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவுக்கு வந்துட்டு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். உடச்ச கடலை 1/2 கப் தேங்காய்னா 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை. ஒரு 4 பல் பூண்டு, சின்ன சின்ன பல்லாக எடுத்திருக்கேன் நான். 4 பல் பூண்டு, 3 வரமிளகாய். காரத்துக்கு வந்துட்டு உங்களுக்கு எச்சா வேணும்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்துட்டு இன்னைக்கு 3 மிளகாய் சேர்த்துறேன். தாளிக்கிறதுக்கு வந்துட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, ஒரே ஒரு வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் அந்த தேங்காவை சேர்த்திக்கலாம். கூடவே இந்த பொட்டுக்கடலை சேர்த்திடலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த 3 வரமிளகாய், இந்த 4 பல் பூண்டு அதையும் சேர்த்திடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இதை அரைச்சிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி அரைச்சாச்சு நம்மளோட சட்னியை. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நம்ம இப்போ இந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த தண்ணி இதில் ஆட் பண்ணிடுங்க. இந்த சட்னி கொஞ்சம் தண்ணியாக இருக்கலாம், நல்லா இருக்கும் தண்ணியாக இருந்தாலும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, நான் இந்த அளவுக்கு தண்ணியாக அரைச்சிருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்திக்கோங்க. இது பொரிய ஆரம்பிச்சதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த கருவேப்பிலை, வரமிளகாய் சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம தாளிச்சு வச்சிருக்க இந்த கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகாய் இதை வந்துட்டு சட்னியில கொட்டிடலாம். பாருங்க, சூப்பரான ஒரு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்டியா இருக்கும். இந்த சூப்பரான கார தேங்காய் சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. பை பாய்.